இன்றைக்கு தமிழகத்திலே எது கிடைக்குதோ இல்லையா, போதைப் பொருள் எளிதாக கிடைக்குது. பல ரூபத்தில் வருது போதைப் பொருள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு காலத்தில் தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இந்த அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் தெரிவித்தேன். ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தேன், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். ஆனால் முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு டிஜிபி இருந்தார், உங்களுக்கு நன்றாக தெரியும். கஞ்சா அந்த போதைப் பொருளை தடுப்பேன் என்று சொல்லி 2.0, 3.0, 4.0 போட்டார். கடைசியில் போட்டு ரிட்டையர் ஆனது தான் மிச்சம். கடைசி வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கல. உங்களுக்கு தெரியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம். யார் அந்த சார்? இந்த சார் அதிமுக ஆட்சியில் வரவர் கண்டுபிடிக்கப்படுவார். அதிமுக ஆட்சி வரவர் கண்டுபிடிக்கப்படுவார். உங்களுக்கு தெரியும் டாஸ்மாக் ஊழல். இன்றைக்கு ஈடி டாஸ்மாக்ல முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடித்து பத்திரிகையிலே செய்தி வெளிவந்துள்ளது. முதற்கட்டமாக 1000 கோடி முறைகேடு டாஸ்மாக்ல நடைபெற்றதாக செய்தி வெளிவந்திருக்கு. முழுமையாக விசாரிக்கப்பட்டால் சுமார் 40,000 கோடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கும் என்று அவர்கள் பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதோட ஒரு அமைச்சர் இருந்தார். யார் என்று உங்களுக்கு தெரியும்? 10 ரூபா அமைச்சர். யார் உங்களுக்கு தெரியும்ல? எல்லாம் சத்தமா சொல்லுங்கப்பா. அவர் தான் இந்த 10 ரூபா திட்டத்தை துவக்கி வச்சார். எல்லாம் பணத்தை திருடுவாங்க, நகை திருடுவாங்க. ஆனா திமுக ஆட்சியில் உறுப்பை திருடுறாங்க, கிட்னி திருடுறாங்க. அதாவது உஷாரா இருங்க. இது வரைக்கும் திமுக காரர் நடத்துகிற மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தா உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. உடலில் இருக்கிற உறுப்புலாம் உள்ள இருக்கிற உறுப்புலாம் சரியா இருக்குதா பார்த்துங்க. இல்லைன்னா நம்ம உடலில் சரியில்லாத போது போய் பார்க்கும்போது அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் யாராவது நம்ம இயக்கத்தை சேர்ந்தவர்கள், ஒரு நண்பர்கள், உங்களுக்கு வேண்டியப்பட்டீங்க உற்றார் உடனே நண்பர்கள் யாராவது திமுக கட்சிக்காரர் நடத்தும் மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. மனு வாங்குதல என்னென்ன பேர் வச்சிருக்காங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம பேர் அறிவிக்கிறோம், மறந்துட்டு போயிடும். ஒரே இந்த மனு வாங்குறதுக்கு மட்டும் ஸ்டாலின் அவர்கள் வச்ச பேர்: முதல்வரின் முகவரி, உங்கள் தொகுதியில் முதல்வர், மக்களுடன் முதல்வர், நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர் நகரம் மற்றும் ஊரகம், மக்களுடன் முதல்வர் பட்டியலினத்தவர் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கார். ஆக இன்றைக்கு எதுக்கோ நோபல் பரிசு கொடுக்குறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்குறோம்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பொருத்தமா இருப்பார். பேனா வைக்கிறாங்க, பேனா வைங்க நாங்கள் வேண்டாங்களே. எழுதாத பேனா எங்கே வச்சா என்ன? நடுக்கட்டில் கூட வச்சா தான் பேனா வச்ச மாதிரி இருக்குமா? சரி, நினைவு மன்றம் கட்டுறீங்க, உங்கள் தலைவர் கட்ட வேண்டியது, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஒரு முன்னாள் முதலமைச்சர், கட்சியுடைய தலைவர், அவர் இருந்த காலத்தில் பல திட்டங்களை கொண்டாந்தார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவருக்கு நினைவு மன்றம் கட்டிங்க, ரைட்டு. அவருக்கு முன்னாடியே நினைவு மன்றத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில் பேனா வச்சுருப்பாங்களே. சரி, அப்படித்தான் பேனா கொடுக்கணும். எழுதுகிற பேனாவை அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் கொடுங்க, அவர் மாணவர் பாராட்டுவாங்க. இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு பாவம். அவர் நாணவாதியம் பிறந்து விட்டது. யாருன்னு உங்களுக்கு தெரியும்? உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பேசிட்டு இருக்கார். இன்றைக்கு பேசுறாரு ஒரு கூட்டத்தில், ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசுறாரு. நான் கேள்விப்பட்டேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் எடப்பாடியின் கண்களை உறுத்தி கொண்டிருக்குதான். கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, என்னெல்லாம் உறுத்தல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க பேசுங்க, கருத்தை சொல்லுங்க, தவறு இல்லை. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுதுதான் அதில் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படும். இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்வு.
பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மி அளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில் சேர்த்திக்கணும். ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்ற. நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கோம். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு டிஜிபி அலுவலகம் முன்பு காமராஜ் சாலையில் ஒருவரை கடுமையாக தாக்கப்படுகிறார். தாக்கப்பட்டவர் மீதே வழக்கு போட்டு சிறையில் அடைக்கின்ற ஆட்சி விடியா திமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த ஆட்சியிலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை. மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் காவலர்கள். அந்த காவலர்கள் 6 மாதத்தில் 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சென்னை நுளம்பூர் ரோந்து காவலரை தாக்கிய போதை கும்பல். அது மட்டுமல்ல, திமுக கட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு திருட்டு வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கட்சியுடைய யோக்கி இது எப்படி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே திருட்டு வழக்கிலே கைது பண்ணிருக்கிறார் என்று சொன்னால் இந்த கட்சியுடைய நிர்வாகிகள் எப்படிப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் மீது ஏற்கனவே 10 வழக்குகள் இருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்துள்ளது. அதே போல இன்றைக்கு தமிழகத்திலே எது கிடைக்குதா இல்லையா, போதைப் பொருள் எளிதாக கிடைக்குது. பல ரூபத்தில் வருது போதைப் பொருள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு காலத்தில் தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இந்த அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் தெரிவித்தேன், ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தேன், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். ஆனால் முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்களுடைய கோரிக்கையை அவர் ஏற்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை. அதனால் இன்றைக்கு தமிழகத்திலே போதை நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. கிராமத்திலிருந்து நகரம் வரை போதைப் பொருள் விற்காத இடமே கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே ஒரு டிஜிபி இருந்தார், உங்களுக்கு நன்றாக தெரியும். கஞ்சா அந்த போதைப் பொருளை தடுப்பேன் என்று சொல்லி 2.0, 3.0, 4.0 போட்டார். கடைசியில் போட்டு ரிட்டையர் ஆனது தான் மிச்சம். கடைசி வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கல. ஏன்னா பெரும்பாலும் திமுக கட்சிக்காரர் தான்
இந்த போதைப் பொருள் விற்பனை செய்வதற்கு துணை நிற்பதாக தகவல். 2022ஆம் ஆண்டு என்று நான் கருதுகின்றேன். காவல்துறை மானிய கோரிக்கை அந்த கொள்கை விளக்க குறிப்பில் 20ஆம் பக்கத்தில் 2வது பேராவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கல்லூரிக்கு அருகில் பள்ளிக்கு அருகில் 2348 பேர் கஞ்சா வைத்திருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டது 148 பேர். நான் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை கேள்வி கேட்டேன். நீங்கள் முதலமைச்சர் தயாரித்து அந்த கொள்கை குறிப்பை வெளியிட்டிருக்கிறீங்க. ஆக கண்டுபிடிக்கப்பட்டது 2348 பேர் என்றால் கைது விட்டது 148. மற்றவர்கள் எங்கே போனார்கள், ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டால் பதில் இல்லை. ஏன்னா மற்றவங்களாம் திமுக காரங்க. எப்படி கைது பண்ண முடியும், எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், அப்புறம் எப்படி எங்கே போய் கஞ்சாவை தடுத்து நிறுத்த முடியும், இல்லது போதைப் பொருளை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இதுதான் நிலைமை. அதோட திமுக பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுவில் இன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுகின்றார். அதில் பேசும்போது அந்த பொதுக்குழுவில் திரு ஸ்டாலின் பேசுகிறார். இரவிலே கண்மூடி காலையிலே கண் விழித்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கட்சிக்காரர்களால் ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்ற அச்சத்தில் நான் கண் விழிக்கின்றேன் என்று அவரே அந்த கூட்டத்தில் பேசுகிறார். அப்படின்னா அந்த திமுக கட்சிக்காரருடைய நிலை என்னன்னு பாருங்க. ஆக இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியல. காவல்துறை கைகள் கட்டப்பட்டுக்கின்றன, சுதந்திரமாக அவர்கள் செயல்பட முடியல. ஏன்னா ஒரு முதலமைச்சர், திமுக கட்சி தலைவர், அவர் பொதுக்குழுவிலே இப்படிப்பட்ட கருத்தை சொல்லுகின்ற பொழுது திமுகவுடைய நிர்வாகிகள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகம் சட்ட ஒழுங்கிலே மிக மோசமான நிலைக்கு சென்று விட்டது. இன்றைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு கிடையாது, முதியவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைய அரசாங்கம் தள்ளாடி கொண்டிருக்கின்றது சட்டத்தை காப்பதற்கு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம். யார் அந்த சார்? அந்த சார் அண்ணா திமுக ஆட்சியில் வர பிறகு கண்டுபிடிக்கப்படுவார். அண்ணா திமுக ஆட்சியில் வர கண்டுபிடிக்கப்படுவார். எந்த சார் எங்கே போய் பிரியாணி சாப்பிட்டார், அந்த சார் யார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும், இந்த மாநகர மக்களுக்கு தெரியும். ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் அதை சரியான முறையிலே விசாரணை மேற்கொள்ளவில்லை என்றுதான் மக்களுடைய எண்ணங்கள். அப்படித்தான் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கெல்லாம் முழுமையான தீர்வு காணப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை. எல்லா துறையிலும் ஊழல், லஞ்ச லாவண்யம் கொடிகட்டு பறக்குது. உங்களுக்கு தெரியும் டாஸ்மாக் ஊழல். இன்றைக்கு இடி டாஸ்மாகில் முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடித்து பத்திரிகையிலே செய்தி வெளிவந்துள்ளது. முதற்கட்டமாக 1000 கோடி முறைகேடு டாஸ்மாகில் நடைபெற்றிருப்பதாக செய்தி வெளிவந்திருக்கு. முழுமையாக விசாரிக்கப்பட்டால் சுமார் 40,000 கோடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கும் என்று அவர்கள் பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதோட ஒரு அமைச்சர் இருந்தார், யார் என்று உங்களுக்கு தெரியும், 10 ரூபா அமைச்சர். யார் உங்களுக்கு தெரியுமில்ல? எல்லாம் சத்தமா சொல்லுங்கப்பா. அவர் தான் இந்த 10 ரூபா திட்டத்தை துவக்கி வச்சார். ஏதோ தொடக்கி வைப்பாங்க. இந்த 10 ரூபா திட்டத்தை தொடக்கி வச்ச அமைச்சரோ இப்போ அமைச்சரவையிலிருந்து காணாமல் போயிட்டார். இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன. பெரும்பாலான மதுக்கடைக்கு இருக்கின்ற அந்த பார்லாம் அதிகமாக திமுக நிர்வாகிகளே எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கு ஒரு பகுதியில் 3 பார் எடுத்திருந்தா அதில் 2 பாரை மூடிட்டு 1 பார் நடத்துகிறாங்க. 2 பாருக்கு அது மாதமாக இருக்கிற சந்தா தொகை கட்டுறதில்லை.
ஒரு பாரில் விற்று கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதோட ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடையில், மதுபான கடையில் 1.5 கோடி பாட்டில் விற்கிது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. அப்படி 10 ரூபா அதிகமாக வாங்கும்போது 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி மேலிடத்துக்கு போக சொல்கிறாங்க. மேலிட யாருன்னு உங்களுக்கு தெரியும். மாதத்துக்கு 30 நாள் 450 கோடி. இந்த டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறதுல மட்டும் 450 கோடி வசூலாகுது. வருஷத்துக்கு 5400 கோடி. 4 ஆண்டுல சுமார் 22,000 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறது 22,000 கோடி மேலிடத்துக்கு போகுது. இப்படிப்பட்ட ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல். அதோட திமுக இருக்கிற ஒரு அமைச்சர் சொன்னார், நாம சொல்லல, அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சரே சொல்றார். திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடி கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு இருப்பதாக வலைதள செய்தி. இதுக்கு என்ன வரைக்கும் முதலமைச்சர் மறுப்பே கொடுக்கல. அப்படின்னா எவ்வளவு கொள்ளையடித்திருப்பா என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. ஆக இப்படி துறை வாரியாக ஊழல் செய்த பணம் இப்படி தடுமாறி கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைய தினம் மதுரை மாநகராட்சி, அந்த மதுரை மாநகராட்சியில் அந்த வரி வசூல்ல முறைகேடு நடந்திருக்குது. சுமார் 200 கோடி முறைகேடு நடந்திருக்கு. அந்த 200 கோடி மக்களுடைய வரி பணம். வீட்டு வரி செலுத்துருவீங்க, கடை வரி செலுத்துருவீங்க, குடிநீர் வரி செலுத்துருவீங்க, குப்பை வரி செலுத்துருவீங்க. போதாததுக்கு மதுரை மாநகராட்சி அங்கே இருக்க ஆட்டுக்கு, மாட்டுக்கு, அதோட பன்றிக்கு கூட போட்டாங்க. அந்த பன்றி கூட விட்டு வைக்கல. அப்படி பன்றிக்கு போட்ட வரியிலும் ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இது எவ்வளவு மோசமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 200 கோடி கண்டுபிடித்ததாரு திமுக அரசாங்கம். ஊழல் செய்தது திமுக மேயர். ஆனால் அவர்களை கை செய்யல. அவருடைய கணவர் கை செய்து இன்னைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. திமுகவை சேர்ந்த 5 மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. 2 நிலைக்குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. இப்படி வரி வசூல்ல அதிகமான முறைகேடு செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக நிர்வாகம், திமுக மாநகராட்சி, திமுக மேயர் இருக்கின்ற மாநகராட்சி. இதே போல காஞ்சிபுரத்தில் ஊழல், பங்கு பிரிப்பதில் ஊழல், அங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தது. கோவையில் பிரச்சனை, திருநெல்வேலியில் பிரச்சனை. ஆக எல்லா பகுதியிலுமே அங்கே வரி முறைகேடு நடக்கிறது மற்றும் ஊழல் செய்த பணத்தை பிரிப்பதிலே பிரச்சனை ஏற்பட்டு ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு அவல ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட மிக மிக மோசம். எல்லாம் பணத்தை திருடுவாங்க, நகை திருடுவாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் உறுப்பை திருடுறாங்க, கிட்னி திருடுறாங்க. இன்றைக்கு கொடுமையிலும் கொடுமை வறுமை. அப்படி வறுமையால் வாடுகின்ற ஏழைகள் அவருடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பணத்தாசை காட்டி அவளை அழைத்து சென்று அவருடைய கிட்னியை அவர்கள் எடுக்கப்பட்டு விற்பனை செய்வதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. இந்த செய்தி அரசாங்க கவனத்திற்கு சென்றவுடன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் தான் இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக தகவல் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு போய் அங்கே சோதனை செய்கின்றார்கள். இந்த சோதனையிலே முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கின்ற அனுமதியை ரத்து பண்ணியிருக்கிறது. முறைகேடு செய்தவர்களை கைது செய்யவில்லை. ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்ற காரணத்திற்காக அவரை கைது செய்யவில்லை. மற்றொன்று, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு பெண் வறுமையின் காரணமாக அவரும் அந்த கிட்னியை
வழங்குவதற்கு புரோக்கர் மூலமாக முயற்சி செய்து அந்த கிட்னி எடுப்பதற்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. அந்த பெண்மணி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெறுகின்ற பொழுது ஸ்கேன் பண்ணும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோன்னா அந்த பெண் அதிர்ச்சி விட்டுறாங்க. நான் கிட்னி தானே கொடுக்குறேன், எப்படி கல்லீரல் எடுத்தாங்க? ஆக இப்படி திருட்டு கும்பல் ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? எவ்வளவு கொடுமை! ஏழைகளை காப்பாற்றுகின்ற அரசாங்கம், ஏழைகளை காப்பாற்றுகின்ற சட்டமன்ற உறுப்பினர், அதற்காகத்தானே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வறுமையிலே வாடுகின்ற பொழுது அந்த வறுமையை மையமாக வைத்து தங்களுடைய உறுப்புகளை திருடுவது எந்த விதத்தில் நியாயம்? நீதிமன்றம் கேள்வி மேல கேள்வி கேட்டு பொளந்து எடுத்துட்டது. மிக மோசமான ஆட்சி, ஒரு கேவலமான ஆட்சி. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டாந்தோம். அதையெல்லாம் திமுக ஆட்சியில் அப்படி விட்டுட்டாங்க. இன்றைக்கு இந்த மாநகராட்சி பகுதியில் கழிப்பறை சுத்தம் செய்யணும். பார்த்தீங்கன்னா ஒரு கழிப்பறை 2022ஆம் ஆண்டு என்ன கருதுகிறேன். அந்த 22ஆம் ஆண்டில் கழிப்பறை சுத்தம் செய்கின்ற பொழுது ஒரு கழிப்பறைக்கு சுமார் 4 ரூபாய் என்று கருதுகிறேன். அதே 23, 24 அந்த கழிப்பறை சுத்தம் செய்வதற்கு சுமார் 363 ரூபாய். ஒரு கழிவறையை சுத்தம் செய்வதற்கு 363 ரூபாய். அதில் மட்டும் சுமார் 450 கோடி சென்னை மாநகராட்சியிலே ஊழல் நடைபெற்றதாக செய்தி வந்திருக்குது. அதில் 3 பகுதி, ராயபுரம் என்று கருதுகிறேன், இன்னும் 2 பகுதியில் இந்த மெகா ஊழல் நடைபெற்றிருக்குது. கொடுமை. ஒரு மாசத்துக்கு இருந்தால் புதுசாக கழிப்பறையை கட்டிடலாம். அந்த அளவுக்கு இந்த கழிவறை சுத்தம் செய்கின்ற ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு 363 ரூபாய் இதில் நிர்ணயிக்கப்பட்டு கொள்ளையடித்திருக்கிறேன் சொன்னால் மக்களுடைய பணம் எப்படி மேலிடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதுவா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் திருமண உதவி திட்டம். தாலிக்கு தங்கம் 26, 50,000, 1 பவுன், அதையும் நிறுத்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் மீண்டும் திருமண உதவி திட்டம் தொடரும். ஏழைகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம் இது. அம்மா சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட திட்டம். அதோட இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய சகோதரிகள் உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல வேண்டும். பணி முடியும் பொழுது வீடு திரும்ப வேண்டும். அதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில் கொடுக்கப்படும் என்ற தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்தாலும் அம்மாவுடைய அரசு அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக பாரத பிரதமரை நேரடியாக அழைத்து வந்து கலைவாணர்களே அம்மா இருசக்கர வாகன நிகழ்ச்சியை நடத்தி சுமார் 2,80,000 நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு மானியம் கொடுத்தோம். ஒவ்வொரு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம். அதை மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு 3 லட்சம் 5 லட்சம் சகோதரிகளுக்கு மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம் கொடுக்கும். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் எங்களுடைய கோரிக்கை வச்சாங்க. ஏண்டைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போச்சு, உதிரிப்பாங்கெல்லாம் விலை உயர்ந்து போச்சு, மற்ற பொருள்லாம் விலை உயர்ந்து போச்சு, எங்களால் சமாளிக்க முடியல, ஆகவே நாங்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா மானியம் வேணும் என்று கோரிக்கை வச்சாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் ஓட்டுநராக பதிவு செய்திருக்கின்றவர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுமா? புதிதாக ஆட்டோ வாங்குறதுக்கு 75,000 மானியம். அதே போல நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள்
திறமையானவர்களாக இருக்க வேண்டும். அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் திறந்த மாணவர்களாக, திறமையானவர்களாக, உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கிடைக்க வேண்டும், விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்பு அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த விடியா திமுக அரசு வந்து அதை நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு திறமையான கல்வி கிடைப்பதற்கு லேப்டாப் கொடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். 7,300 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதெல்லாம் வரலாற்று சாதனை. இப்படி ஒரு திட்டமாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குதா? எதுவுமே கிடையாது. அத்தனையும் பொய் செய்தி தான். அதேபோல அம்மா உணவகம் இன்னைக்கு வேண்டுமெனே திட்டமிட்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏழைகள் மலிவு விலையிலே உணவு அருந்த வேண்டும், வயிறார உணவு உண்ண வேண்டும் என்ற அடிப்படையிலே அம்மா உணவகத்தை கொண்டு வந்தார்கள். இன்றைய ஆட்சியாளர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர்களுக்கு வழங்குகின்ற அந்த பொருட்களுடைய அளவை குறைத்து விட்டார்கள். அதில் பணிபுரிகின்ற ஊழியருடைய எண்ணிக்கை குறைத்து விட்டார்கள். எப்படியாவது இந்த அம்மா உணவகத்தை மூட வேண்டும், அதுதான் அவருடைய திட்டம். ஆனால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய ஆதரவோடு மலர்ந்த பிறகு அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும், தரமான உணவு கொடுக்கப்படும். இதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய கனவு திட்டம். இன்னைக்கு பேர் அண்ணாவுடைய பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய கனவு ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று அந்த கனவை நனவாக்கத்தான் இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் அம்மா உணவக திட்டம். அப்படி அம்மா உணவகத்தை மூடுகின்ற சூழ்நிலையை உருவாக்கியது அரசாங்கம், திமுக அரசாங்கம். அதை தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம். ஆனால் அந்த அம்மா உணவகத்திலே பணிபுரிகின்ற ஊழியர்கள் எல்லாம் வாட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இந்த அம்மா உணவகத்தில் நிறுத்தப்பட்ட பணியாளர்கள் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அவளுக்கு முழுமையான பொருள் கொடுக்கப்படும், தரமான உணவு தயாரித்து கொடுக்கப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளவு அறிவிப்புகள். ஏன்னா செய்யவா போறாங்க? அறிவிப்பு கொடுத்து மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் ஒரு 10-15% அறிவிப்பு தான் நிறைவேற்றிக்கிறாங்க. குறிப்பாக முக்கியமான அறிவிப்புகள் நம்முடைய மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் கல்விக்கடன் ரத்துன்னு சொன்னாங்க. ரத்து பண்ணியிருக்காங்களா? கல்விக்கடன் ரத்தாயிருக்குதுங்களா? இல்லை. மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறாங்களா? கொடுத்தாங்களாமா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? அதே போல நம்முடைய ரேஷன் கடையில் கூடுதலாக சக்கரை ஒரு கிலோ போடுறாங்களா? போடாட்டி பரவாயில்ல. ஏன்னா பருப்பு மாதம் கொடுக்கறது இல்லை, 2 மாதத்துக்கு ஒரு கொடுப்பதாக என்னிடத்திலே புகார் வந்து கொண்டிருக்கின்றது. முழுமையாக இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய உணவுப் பொருள் கூட முழுமையாக வழங்காத அரசு இந்த விடியா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபெற்றிருக்கின்றேன். அதே போல மாத ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிட்டு சொன்னாங்களா? கணக்கிடுறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 ஆண்டுக்கு முன்பாகவே 52% மின் கட்டண உயர்வு, பிறகு ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு. அப்படி கடந்த 3 ஆண்டுகள 15% மின் கட்டண உயர்வு, ஏற்கனவே 52% மின் கட்டண உயர்வு, ஆக மொத்தம் 67% மின் கட்டண உயர்வால் இன்றைக்கு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வு திட்டம் கொடுப்பதான். அவங்களும் பல தடவை போராட்டம் பண்ணி பார்த்து அவளால் ஒன்றும் செய்ய முடியல. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை நம்பி கடந்த முறை அரசு ஊழியர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் வாக்களித்தார்கள். வாக்களித்த அந்த படித்தவர்களுக்கும் பட்டை நாமம் போட்ட அரசு திமுக அரசாங்கம். அதே போல
திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் 3 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதா, அரசு சார்ந்த பணியிடங்கள் 2 லட்சம், ஆக மொத்தம் 5.5 லட்சம் அரசு காலி பணியில் இருப்பதாகவும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக அறிவித்தாங்க. ஆனால் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அமைச்சர் குறிப்பிட்டது வெறும் 50,000 பேர் தான், 4 ஆண்டில் வெறும் 50,000 பேர் தான் அரசு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அரசு ஊழியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்குது. ஆனால் அந்த 4 ஆண்டில் பணி ஓய்வு பெற்றவங்க 75,000 பேர். ஆக வெறும் 50,000 பேர் தான் அவர்கள் பணியிடத்தை நிரப்பியிருக்கிறாங்க. இப்போ 25,000 பணி ஓய்வு பெற்றவங்களே 25,000 பாக்கி இருக்குது. ஆக மொத்தம் ஏற்கனவே 5,50,000, இதில் 25,000 சேர்த்துனா 5,70,000 அரசு பணியிடங்கள் காலியாக இருக்கு. அத்தனையும் பொய். ஆனால் படித்த இளைஞர்களையும் மாணவர்களையும் ஏமாற்றி வாக்கிலே பெறுவது இந்த விடியா திமுக அரசுடைய தந்திரம். அதோடு விலைவாசி உயர்வு, வெண்ணெய் முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா இதை பட்டியலில் இட்டாகணும். ஏன்னா பெரும்பாலும் இங்கே வந்திருக்கிறவங்க பூராமே சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அன்றாடு வேலைக்கு சென்றால்தான் அவருடைய அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் படுகின்ற துன்பங்கள், அந்த துன்பத்திலிருந்து அவள் விடுபட வேண்டும். அதுதான் அதிமுகவுடைய லட்சியம். அப்படிப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதனால தான் எப்பொழுதெல்லாம் உணவுப் பொருட்கள் விலை ஏறுகிறதோ அப்பொழுது தடுத்து நிறுத்தி அந்த ஏழை மக்களை காத்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை இருந்தது. திமுக ஆட்சியில் இப்போ 77 ரூபாய்க்கு விற்கிது. 1 கிலோ 27 ரூபா அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50 ரூபா, திமுக ஆட்சியில் இப்போ 72 ரூபா, 1 கிலோ 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபா அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் இப்போ 48 ரூபா, ஆக மொத்தம் 18 ரூபா அதிகம். கடலெண்ணெய் 1 கிலோ 130 ரூபா அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 190 ரூபா. 1 கிலோ கடலெண்ணெய் வாங்கினா 60 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400 ரூபா, 1 கிலோ 150 ரூபா அதிகம். துவரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபா அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 130 ரூபா, 56 ரூபா அதிகம். உளுத்தம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120, 1 கிலோ 41 ரூபா. ஆக இந்த விலை உயர்வை பற்றியெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது முதலமைச்சர். துணை முதலமைச்சர் பற்றியும் அதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. அப்பப்போ ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க, பத்திரிக்கை விளம்பரம் கொடுப்பாங்க, ஒரு பேரை வைப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படியே 4 ஆண்டு காலம் ஆட்சி ஓட்டிட்டாங்க. ஆக இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது, இதனால் ஏழை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படி என்று சிந்தித்திருந்தால் இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்தியிருக்கலாம், விலையை குறைத்திருக்கலாம். அதற்காக எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை, எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று ஒரு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருந்தோம். எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவாக கிடைக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக இங்கே வந்து அந்த விலை அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை சரி செய்து நம்முடைய மக்களை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகளுக்கு தேவையான உதவி செய்யும். அதே போல கட்டுமான பொருட்கள் விலை, அதான் முதல்ல சொல்லிட்டு தம்பி, அதாவது உஷாரா இருங்க. இது வரைக்கும் திமுக காரர் நடத்துகிற மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தா உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. உடலில் இருக்கிற உறுப்புலாம் உள்ளே இருக்கிற உறுப்புலாம் சரியாக இருக்குதா பார்த்துங்க. இல்லைன்னா நம்ம உடலில் சரியில்லாத போது போய் பார்க்கும்போது அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் யாராவது நம்ம இயக்கத்தை சேர்ந்தவர்கள், ஒரு நண்பர்கள், உங்களுக்கு வேண்டியப்பட்டீங்க உற்றார் உடன் நண்பர்கள் யாராவது திமுக கட்சிக்காரர் நடத்தும் மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. அதே போல கட்டுமான பொருட்கள் விலை, இந்த கட்டுமான தொழிலில் சுமார் பல லட்சம் பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த கட்டுமான பொருட்கள் விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது.
திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க, கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைய தினம் கட்டுமான பொருட்களுடைய விலை ஒரு யூனிட் எம்சாண்ட் அதிமுக ஆட்சியில் 3000 ரூபா, திமுக ஆட்சியில் 5500 ரூபா, ஒரு யூனிட் 2500 ரூபா அதிகம். ஒரு யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில் 2000, திமுக ஆட்சியில் 4500, 2500 ரூபா ஒரு யூனிட்டுக்கு அதிகம் திமுக ஆட்சியில் ஜல்லி. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 70,000. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு டன்னுக்கு 30,000 அதிகம். ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபாந்து 8 ரூபா வரைக்கும், திமுக ஆட்சியில் ஒரு செங்கல் 10 ரூபாயிலிருந்து 12 ரூபாய்க்கு விற்கிது. சிமெண்ட் ஒரு மூட்டை வெளி மார்க்கெட்டில் அதிமுக ஆட்சியில் 240 ரூபா, திமுக ஆட்சியில் இன்றைய தினம் 350 ரூபா. ஒரு மூட்டை சிமெண்ட் 110 ரூபா. மரம் 200% விலை உயர்ந்து விட்டது. ஆக நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற எண்ணமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அப்படி கட்டுமான பொருட்களுடைய விலை இவ்வளவு உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா எல்லாத்திலையுமே லஞ்சம் வருது, எல்லாத்திலுமே கமிஷன் வருது. அதனால இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. அதனால இன்றைக்கு கட்டுமான தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்குது, வீடு கட்டுவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த மாநகராட்சி பகுதி இதில் வீடு கட்டுறது அனுமதி வாங்கணும், கடை கட்டுறது அனுமதி வாங்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாநகராட்சி பகுதியில் 1000 சதுரடி அதற்கு கட்டுவதற்கு அனுமதி வாங்கணும்னு சொன்னால் கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் உட்பட 37,800 ரூபா. விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னை மாநகராட்சியில் இன்றைக்கு இந்த டெபாசிட் கட்டணும். 1000 சதுரடிக்கு வீடு கட்டுவதும் சரி, கடை கட்டுவதும் சரி, அனுமதி வேணும்னா, பிளான் அப்ரூவ் வேணும்னா 1,08,000 ரூபா, 71,000 ரூபா அதிகம். இனிமேல் யாருமே மாநகராட்சி பகுதியில் வீடே கட்ட முடியாது. ஒரு பக்கம் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, மறுபக்கம் அதை அப்ரூவ் பண்ணுற அந்த கட்டணமும் உயர்வு. ஆக மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஃபுல்லா ஏறி போச்சு. அதோட ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார். நான் வெளிநாடு போனேன், தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஏற்கனவே 30,000 கோடி கையில் வைத்துட்டு தடுமாறி கொண்டிருப்பதாக வலைதளத்தில் வந்து செய்தி. ஆக இவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போனாரா, தொழில் முதலீடு செய்ய போனான பிற்காலத்தில் நன்றாக தெரியும். முதல் துபாய், ஐக்கிய அரேபிய எமிரேட்ஸ் நாடுகள் அங்கே போனார். அங்கே ஒரு 6,800 கோடி தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக செய்தி வெளியிட்டார். அதில் லூலு மால் வணிக வளாகம் இது வரைக்கும் வரவே இல்லை. புரிந்து ஒப்பந்தம் போட்டுன்னு சொன்னார், இது வரைக்கும் வரல. அதே மாதிரி சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் போனார். அப்போ 3,233 கோடி தொழில் முதலீட்டு தான் சொன்னார். ஸ்பெயினுக்கு பின்னர் போனார், அங்கே ஒரு 10 நாள் தங்கியிருந்தார். அங்கே 3,440 கோடி தொழில் முதலீட்டு சொன்னார். அது எந்த தொழில்? தமிழ்நாட்டில் அந்த தொழிற்சாலையில் எங்கே இருக்குது, அந்த தொழிற்சாலையில் இங்கே இருக்கின்ற தொழில் முதலீட்டரை அங்கே ஸ்பெயினில் போய் ஒப்பந்தம் போடுறார். எப்படி மக்களை ஏமாற்றுன்னு பாருங்க. வெளிநாடு போகிறோன்னு எதுக்கோ போகிறாரு, அது வேற விஷயம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எதுக்கு போகிறாருன்னு, அதுக்குள்ளே நம்ம போகலை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிறுவனம் அங்கே வெளிநாட்டுக்கு வர சொல்லி அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்கன்னா இந்த அரசாங்கம் எந்த லட்சத்தில் இயங்க கொண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இப்போ ஜெர்மனி போயிருக்கிறார். அந்த ஜெர்மனி போய் அங்கே போய் முதலீட்டு ஈர்க்குன்னு சொல்கிறார். இதில் வந்து பல நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் அண்டை மாநிலத்தில் அந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு இயங்கி வருகின்றன. ஒரு சில தொழிற்சாலைகள் தான் புதுசாக வருது, மீதியெல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற தொழிற்சாலை விரிவுபடுத்துகிறாங்க. அதுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதுக்கு ஒரு வெளிநாடு.
ஆக இப்படி 5 முறை வெளிநாடு சென்று அவர்கள் மொத்தமாக பெற்ற அவருடைய வெளிநாட்டுடைய முதலீடு மிக மிக சொற்பமான முதலீடு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நாங்கள் வெளிநாடு போனோம். அந்த வெளிநாடு போய் அந்த பயணத்தில் ஒரே நேரத்தில் 8830 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். அதோட கொரோனா காலம் எல்லா மாநிலத்திலையுமே யாரும் முதலீடு செய்ய விரும்பல. ஆனால் அதிமுக ஆட்சியில் 60,000 கோடி கொரோனா காலத்தில் தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஜெர்மன் போனார்ல, அண்மையில் இப்போ போயிட்டு வந்திருக்கார். அப்போ போகும்போது பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு? 30/8/2025 விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்குறாரு. 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போடப்பட்டதாகும். அதில் 10,62,62,000 ரூபாய் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும். 10,62,000 தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும். சுமார் 32,81,000 பேருக்கு வேலை கிடைத்ததாகும். இதில் 77% நிறைவேற்றப்பட்டது. எவ்வளோ பச்சை போய் ஏங்க, 32,81,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்களா? உண்மையா? இது ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடு என்று சொன்னால் போட்ட உடனே தொழிற்சாலை வந்துடாது. அந்த புரிந்துணர்வு போட்ட உடனே தொழிற்சாலை வந்துடாது. முதற்கட்டமாக நிலம் எடுக்க வேணும், முதற்கட்ட பணி. அப்புறம் நிலம் கையப்படுத்த வேணும், பிறகு அது நிதி ஆதாரம் வேணும், அப்புறம் அதுக்கு தேவையான அனுமதி வேணும். மத்திய அரசு அனுமதி, மாநில அரசு அனுமதி, இதெல்லாம் பெற்று வருவதற்கு 2-3 ஆண்டு ஆயிரும். அப்புறம் அந்த தொழிற்சாலை கட்டுமான பணி அது 2 வருஷம் 1.5 வருஷம் ஆயிரும். பிறகு ஒரு தொழிற்சாலை வருவது என்று சொன்னால் சுமார் 4-5 ஆண்டு காலம் ஆனால் தான் அந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வரும். ஆனால் முதலமைச்சர் உடனே 77% அவள் கொண்டு வரப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லி வெளிநாடு போயிரு. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு மிந்தி சொல்லியிருந்தா நம்புவாங்க. எப்பெல்லாம் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது, என்ன பேசுறேன்னு அங்கே வீட்டிலிருந்தே கேட்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி. இப்படிப்பட்ட காலத்தில் மக்களை ஏமாற்ற முடியாது. இளைஞர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் இன்றைக்கு படித்தவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இன்னைக்கு தமிழகத்தில் 2030 ஆண்டு மத்திய அரசு திட்டத்தின்படி 2030 அடைய வேண்டிய இலக்கு உயர்கல்வியில் 2019 இரவில் அடைந்துட்டோம். அந்த அளவுக்கு நம்முடைய கல்வியறிவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. ஆக நீங்க எதை வேணாலும் பேசிட்டு போயிட முடியாது. நீங்க ஒரு முதலமைச்சராக இருக்கிறீங்க. ஆக திட்டமிட்டு ஏற்கனவே 2021 பல்வேறு பொய்களை சொல்லி மக்களிடத்தில் ஆசை வார்த்தை காட்டி கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் பொய்கள் பேசுவது முறையல்ல. இன்றைக்கு 77% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு தவறான செய்தி, பொய்யான செய்தியை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கார். அதோட பேர் வைப்பதில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அதாவது ஒரே திட்டத்துக்கு பல பேர் வச்சிருக்கார். அதாவது மக்கள்கிட்ட மனு வாங்குறது. என்ன மக்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி முதலமைச்சர் எண்ணிட்டு இருக்க. அவருக்கு தெரியாது இருக்கு, அது வேற விஷயம். ஏன்னா தெரிஞ்ச அப்படி அறிவிக்க மாட்டாரே. முதல்வரின் முகவரித்துறை இதில் என்ன, மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஆன்லைன் மூலமாக அரசாங்கத்துக்கு அனுப்புனா
அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். அது மனு மூலமாக அனுப்பப்படுது. அந்த மனுவுக்கு தீர்வு காண்றது தான் முதலமைச்சரின் முகவரி. இதுலேயே 9,40,000 பேர் பாக்கி இருக்குது. 9,00,000 இந்த பத்திரிகையில் வந்த செய்தி, தினமலரில் வந்த செய்தி, கிட்டத்தட்ட தீர்க்கப்படாத மனு சுமார் 8,70,000 பேர் மனுக்கள் நிலுவையில் இருக்குது. ஏற்கனவே திரு ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டபடி, திரு ஸ்டாலின் பெயர் வைத்து அறிவிக்கப்பட்டபடி முதல்வரின் முகவரி திட்டம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதன் மூலமாக பெறப்பட்ட மனு இன்று வரை 8,70,000 மனுக்கு தீர்வு காணல. அதுக்குள்ளேயே ஒரு பேர், அதில் என்ன பேர்? உங்களுடன் ஸ்டாலின். இது வரைக்கும் வீட்டில் தான் இருந்தார். இப்போ தான் நம்மளோட வந்திருக்காரு. மொல்லக்கல்ல 4 வருஷம் ஆச்சு. தத்தி தவறி இப்போ தான் ஸ்டாலின் 4 வருஷம் கழிச்சு நம்மள வந்து பார்க்குறோம். இப்போ தான் மக்களை வந்து பார்த்துருக்காரு. இந்த பிரச்சனை என்னன்னா 46 பிரச்சனை உங்களுடன் ஸ்டாலின்ல அச்சடிச்சு கொடுத்துருக்குறாங்க. இதை சம்பந்த அதிகாரிகள் மூலமா வீடு வீடாக வந்து கதவை தட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை மனுவாக எழுதி கொடுங்க, நாங்கள் சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த அதிகாரிகிட்ட பேசி அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி மனு வாங்கியிருக்கிறார். ஏற்கனவே நம்முடைய பொதுமக்கள் இந்த அரசாங்கத்துக்கு அனுப்பி 8,70,000 மனு நிலுவையில் இருக்குது. அதையே தீர்க்க முடியல. அதுக்குள்ள உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு பேரை வச்சு வெளியிட்டு அதுக்கு ஒரு விழா எடுத்து எல்லா மந்திரிகளும் போய் ஊர் ஊராக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லா எம்எல்ஏயும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது நடக்கிற காரியமா? ஏன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதனால மக்களை ஏமாற்றி ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு கதையை வெளியிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க. அதோட இதே மாதிரி தான் திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊராக போனார். இப்படி இது மாதிரி ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்குவார். முன்னான மக்களையெல்லாம் அமர வச்சு பெட்ஷீட் போட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அதை மனுவாக எழுதி கொடுங்க, நான் பெட்டி கொண்டு வந்திருக்கேன். பெட்டி மேலே எப்போவுமே திமுக காரனுக்கு தனி கவனம் உண்டு. அந்த பெட்டியில் உங்களுடைய குறையை மனுவாக எழுதி போடுங்க. நான் வந்து ஏன்னா மக்கள் வைரத்தையும் தங்கத்தையும் போடுறாங்கல்ல, பத்திரமா பாதுகாக்க வேணும்ல இன்றைய முதலமைச்சர். அப்போ பெட்டி பூட்டு போட்டு சீலை, அதுக்கு பெட்டி பூட்டு பூட்டி சீல் வைக்கிறாராம். சீல் வச்சு அந்த பெட்டியை பத்திரமா வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி பிறகு சீலை உடைச்சி பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்வு காணலாம். எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் என்ன அப்படி ஓரமில்லாத மக்களா? ஆக எப்படி மக்களை ஏமாற்ற எண்ணி பாருங்க. பாவம் ஆசையா இந்த ஏழை மக்கள், ஆக ஸ்டாலின் வந்திருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு, எப்படியாவது தங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்று எண்ணத்தில் ஆசையில் அங்கே தன்னுடைய வேலைகள்லாம் விட்டுவிட்டு தங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தெல்லாம் விட்டுவிட்டு அவருடைய முன்னிலை அமர்ந்து அவர் மனுவாக எழுதி போடுறீங்களே, இப்படி மக்களை ஏமாற்றலாமா? ஆக ஒரு படத்தில் வரும், ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசையை தூண்ட வேணும். அப்படி ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட உங்களுடன் ஸ்டாலின் வாங்கிய மனுவு சரி, ஏழை மக்கள் பிரச்சனை ஏதாவது ஒரு வழியில் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனு எழுதி கொடுக்குறாங்க அதிகாரிக்கு. அந்த மனுவு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஆற்றுல கிடக்குது. ஆற்றுலேருந்து எடுக்கிறாங்க. வலைதளத்தில் வந்த செய்தி, அங்கே ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வடை சுடுற கடையில் அந்த வடையை கட்டி கொடுக்குறாங்க இந்த மனுவில். எவ்வளோ கேவலம் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஆதாரத்தோடு சொல்கிறேன், இது ஒன்றும் இல்லாத சொல்லலை. இதில் மட்டும் இந்த மனு வாங்குதல என்னென்ன பேர் வச்சிருக்காங்கன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் பேர் அறிவிக்கிறோம், மறந்துட்டு போயிடும். ஒரே இந்த மனு வாங்குறதுக்கு மட்டும் இந்த ஸ்டாலின் அவர்கள் வச்ச பேர்: முதல்வரின் முகவரி, உங்கள் தொகுதியில் முதல்வர், மக்களுடன் முதல்வர், நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர் நகரம் மற்றும் ஊரகம், மக்களுடன் முதல்வர் பட்டியலினத்தவர் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர். இப்போ தான் உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கார். ஆக இன்றைக்கு எதுக்கோ நோபல் பரிசு கொடுக்குறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்குறோன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பொருத்தமா இருப்பார்.
அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் பேசினார். என்ன கருத்து சொன்னார்னா, கடன் அதிகமாக வாங்கிட்டீங்க, நாங்கள் இந்த கடன்லாம் கட்டுவதற்கு நிதி மேலாண்மை அமைப்பில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அந்த வல்லுநர் குழு இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுத்து வாங்கின கடனை திருப்பி செலுத்துறது, வருவாயை பெருக்குன்னு சொல்லி திமுக ஆட்சி வந்தவருக்கு நிதி மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க. அமைச்ச பிறகு கடந்த 4 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல காங்கிரஸ் ஆட்சி, அப்புறம் திமுக ஆட்சி, அப்புறம் அதிமுக, அப்புறம் திமுக, அதிமுக, இப்படி பல அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அந்த 73 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் வாங்கிய கடன் 2021 வரை 5,18,000 கோடி. 4 ஆண்டில் திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்த பிறகு 4,38,000 கோடி. அதுவும் கொரோனா காலம் 2020-21 கொரோனா காலம் கடுமையான சோதனையான நேரம். அரசாங்கத்துக்கு வருகின்ற வரி வருவாய் இல்லை, ஜிஎஸ்டி வருவாய் இல்லை, கலால் வரி இல்லை, ரோட் டாக்ஸ் இல்லை, பத்திரப்பதிவு இல்லை, இப்படி பெட்ரோல் டீசலில் வரி இல்லை, இப்படி அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய்கள் எதுவுமே இல்லை. 1 ஆண்டு காலம் மூடப்பட்டிருந்தது. உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். வீட்டிலேருந்தே வெளியே வர முடியாத ஒரு சோதனையான நேரம். அது மட்டும் இல்லை, இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு 40,000 கோடி நாங்கள் செலவழித்தோம். இவ்வளவு இருந்தும் 5,18,000 கோடி தான் கணக்கு. ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த விடியா திமுக அரசு 4 ஆண்டு காலத்தில் 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 25-26 நடப்பாண்டு இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறாங்க. அப்போ 5,38,000 கோடி கடன் வாங்கி தமிழக மக்களை கடனாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இதையெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். ஏதோ கூட்டத்துக்கு வந்த போன்னு நினைக்காதீங்க. இது வரவு செலவு என்பது முக்கியம். ஒரு நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கம் எப்படி மக்களை வாட்டி வதைக்கிறது வரி போட்டு என்பதை உணர வேண்டும். இன்றைக்கு 2020-21 வருகின்ற வருவாயை விட 2024-25 1,36,000 கோடி அதிகமாக வருவாய் வருது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு. ஒரு பக்கம் வருவாய் அதிகம், ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க, திட்டம் எதுவுமே இல்லை. இந்த அரசாங்கம் ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பது மட்டும் அல்ல, ஊழல் நிறைந்த அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. எதுவுமே செய்யலையே. எவ்வளவு திட்டத்தை சொன்னோம், எத்தனை கல்லூரிகளை திறந்தோம், எத்தனை பாலங்கள் கொட்டி கொடுத்தோம். நிறைய பாலங்கள், 1-2 இல்லை, அவ்வளோ பாலம். சென்னை மாநகரத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 63,000 கோடி ஒரே திட்டத்துக்கு. மத்திய அரசு அனுமதி வாங்கி இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி அடிக்கல் நாட்டி அரசாங்கம் அதிமுக. இதுவரை இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு கிடையாது. அப்படி ஒரு திறமையான அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 118.90 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த ரயில் பாதைகள் அமைக்க கிட்டத்தட்ட 21/11/2022 மாண்பு உள்துறை அமைச்சர்களை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டலாம். இது அதிமுக சாதனை. ஒரு சாதனை இப்படி உங்களுடைய ஆட்சியிலே பார்க்க முடியுமா? ஒரே ஒரு சாதனை பார்க்கலாம், ஊழல் செய்வதிலே சாதனை புரிந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். 2016 அதிமுக ஆட்சியில் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எப்படி செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபெற்றிருக்கின்றேன். என்றால் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேறவில்லை என்ற தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியிலே செய்த சாதனைகள் பல. அதில் 21/9/2016 அன்று சென்னை விமான நிலையம் லிட்டில் மவுண்ட் வரை முதல் மெட்ரோ போக்குவரத்தினை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதை துவக்கி வைத்தார்கள். 14/5/2017
நான் முதலமைச்சர் இருந்த காலம் திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரை மெட்ரோ ரயில் போக்குவரத்து. 25/5/2018 நேரு பூங்கா முதல் சென்னை சென்ட்ரல் வரை மற்றும் சைதாப்பேட்டை முதல் ஏஜி டிஎம்எஸ் வரை. 2019 ஏஜி டிஎம்எஸ் முதல் மன்னாரப்பட்டை வரை மெட்ரோ துவக்கி வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் மெட்ரோ ரயில் திட்டம் இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டாந்துருக்கிறோம். இத்துடன் மெட்ரோ ரயில் கட்டம் 1 18,350 கோடியில் இன்றைக்கு 45.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் முடிவு பெற்று இந்த திட்டத்தை நிறைவு செய்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 14/2/2020 திருவொற்றியூர் லிம்கோ வரை மெட்ரோ ரயில் கட்டம் 1 நீடிப்பு வழித்தடத்தினை என தலைமையில் மாண்புமிகு பாரதமர் அவர்களுடைய தொடக்கி வச்சாங்க. 3,770 கோடியில் 9.051 கிலோமீட்டர் நீடிப்பு பணிகள் முடிந்து மெட்ரோ கட்டம் 2 மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகள். அதே போல் பல பாலங்கள் இந்த பகுதியில் நிறைய கட்டி கொடுத்தோம். பல பாலங்கள் அதிமுக ஆட்சியில் தான் கட்டி கொடுத்தோம். இன்றைக்கு சென்னை மாநகராட்சி வளர்ந்து வருகின்ற மாநகராட்சி. இந்த வளர்ந்து வருகின்ற மாநகராட்சியில் மக்கள் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தில் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஆகவே போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிகமான பாலங்கள் அதிமுக ஆட்சியில் தான் கட்டி கொடுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். பல பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம். ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறதுக்கு மட்டும் போயிடுறார் ஸ்டாலின். நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுட்டு இருக்கார். ஊரூரா போய் பேர் வைக்கிறார். அவர் கொண்டாந்த கட்டடம் அவருடைய தந்தை பேரில் அங்கங்கே நூலகம் கட்டினார். அது ஒன்று தான் அவருடைய ஆட்சியில் பார்க்க முடியும். அப்புறம் கார் பந்தயம் நடத்துகிறார். நாட்டுக்கு அதுதானே முக்கியம். ஏங்க, மக்கள் வறுமையில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, பல பிரச்சனைகளை துடிச்சிட்டு இருக்கிறாங்க. துடிக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அவளை காப்பாற்றுகின்ற அரசாங்கம் கார் பந்தயம் நடத்துகிறது. பல 100 கோடி ரூபாயில் நகருடைய மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துகின்ற அரசு நமக்கு தேவையா? பேனா வைக்கிறாங்க, பேனா வைங்க, நாங்கள் வேண்டாங்களே. எழுதாத பேனா எங்கே வச்சா என்ன? நடுக்கட்டில் கூட வச்சா தான் பேனா வச்ச மாதிரி இருக்குமா? சரி, நினைவு மன்றம் கட்டுறீங்க, உங்கள் தலைவர் கட்ட வேண்டியது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு முன்னாள் முதலமைச்சர், கட்சியுடைய தலைவர், அவர் இருந்த காலத்தில் பல திட்டங்களை கொண்டாந்தார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவருக்கு நினைவு மன்றம் கட்டிங்க, ரைட்டு. அவருக்கு முன்னாடியே நினைவு மன்றத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில் பேனா வச்சுட்டு போங்களே. சரி, அப்படி தான் பேனா கொடுக்கணும். எழுதுகிற பேனாவை அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் கொடுங்க, அவர் மாணவர் பாராட்டுவாங்க. இது அண்ணா திமுக கட்சிக்காரருக்கு தான் இந்த எண்ணம் வரும். திமுக கட்சிக்காரருக்கு இந்த எண்ணம் வரவே வராது. பாருங்க, பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், கொண்டு போகிறதுக்கு பை, பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள், திறமையான கல்வி கிடைக்க மடிக்கடி எல்லாம் கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி. இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்குன்னு சொன்னால் அந்த மாணவனுடைய எண்ணங்களை நிறைவேற்றணும். கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவன் கூட இன்றைக்கு கல்வி அறிவு பெறுகின்ற சூழ்நிலையை உருவாக்கியது அதிமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் மாதிரியே இருக்கிறாங்க. எதுக்கோ செலவு பண்ணுறீங்க, வீண் செலவு பண்ணுறீங்க. ஆனால் உண்மையிலே மக்களுடைய பயன்பாட்டுக்கு செலவழித்தா நன்றாக இருக்கு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கேட்குறேன். அது மட்டும் இல்லை, அடிக்கடி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி, பஸ்ஸை தூக்கிட்டு ஊர் ஊராக போடணும். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் நல்லா விளம்பரம் பண்ணி கொடுத்துட்டீங்க, நன்றி. எல்லா பத்திரிகையிலும் போட்டால், ஊடகத்திலையும் போட்டால் சுந்தரா டிராவல்ஸ் தூக்கிட்டு போனாருன்னு. இது நல்ல விளம்பரம் ஆச்சு. மக்கள் இந்த பஸ் எப்படி இருக்குன்னு வந்து பல பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 153 சட்டமன்ற தொகுதி எழுச்சி பயணத்தில் நேரடியாக போய் மக்களை சந்திச்சு சுமார் 65 லட்சம் பேர் நேரடியாக நான் சந்தித்து விட்டு இப்பொழுது பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலே உங்களை சந்தித்து பேசுகின்ற
பாக்கியத்தை கிடைச்சிருக்கிறான். அந்த எழுச்சி பயணத்தின் போது மக்களுடைய உணர்வுகளை பார்க்க முடிஞ்சது. இந்த ஆட்சி எப்பொழுது முடிவு கட்டப்படும், மக்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டின தேர்தல் 2026 தேர்தல் என்று அவருடைய ஆரவாரம் மகிழ்ச்சி மூலமாக வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இன்னொன்னு சொன்னாரு. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் விவாதம் நடத்திட்டு இருக்கும்போது பேசினார். எதிர்க்கட்சி என்றால் அரசியல் செய்யாம என்ன அவிலா செய்யும் சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே. அதுதான் இப்பொழுது உங்களுக்கு பொருந்தும். எதிர்க்கட்சின்னா அப்படிதான் சொல்லுவோம். நடக்கிற பிரச்சனையை சொல்றது தானே எதிர்க்கட்சி. அதுக்கு தானே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனை சட்டமன்றத்திலையும் கொண்டாடுவோம், வெளியில் பொதுக்கூட்டத்திலையும் பேசுவோம். அதை தீர்ப்பது அரசுடைய கடமை. அதை தட்டி கழிக்கக்கூடாது. அதற்கு ஏதாவது களங்கம் கற்பிச்சு அவதூறு செய்தி வெளியிட்டு கொண்டிருந்தீங்களா 2026 தேர்தலில் நீ நிற்கிற இடத்துல டெபாசிட் கூட வாங்க முடியாது ஸ்டாலின் அவர்களே. இன்னொன்று பேசுறார். இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காரு பாவம். அவர் நாணவாதியம் பிறந்து விட்டது. யாருன்னு உங்களுக்கு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பேசிட்டு இருக்கார். இன்றைக்கு பேசுகிறாரு ஒரு கூட்டத்தில், ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. நான் கேள்விப்பட்டேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் எடப்பாடியின் கண்களை உறுத்தி கொண்டிருக்குதான். கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, என்னெல்லாம் உறுத்தலை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பேசுங்க, கருத்தை சொல்லுங்க, தவறு இல்லை. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுது தான் அதில் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படும். அவர் சொன்ன கருத்து, அறநிலைத்துறை சார்பாக 10 கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டன. நாங்கள் கேட்கின்ற கல்வி, இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, உயர்கல்வித்துறை இருக்குது. அந்த உயர்கல்வித்துறையில் நீங்கள் அறிவிங்க, தவறு என்று சொல்லவில்லை. அப்படித்தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது உயர்கல்வித்துறையில் இவ்வளவு கல்லூரியில் நாங்கள் அறிவித்து திறந்து நடைமுறை கொண்டாந்தோம். ஏன் அரசாங்கம் திவால் ஆகிட்டுதா? பணம் இல்லையா அரசாங்கத்தில்? அப்படித்தானே நினைக்க தோன்றுது. இன்னைக்கு அறநிலைத்துறையில் இருக்கிற அந்த நிதியை எடுத்து இன்னைக்கு கல்லூரி கட்டினீங்களா, அந்த கல்லூரி விரிவாக்கம் செய்யணும், அது கூடுதல் பாடத்திட்டம் கொண்டாடணும், அது தொடர் செலவு. அப்போ அந்த மாணவர்கள் நிதி இல்லாமல் இருந்தால் அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடுவாங்க. இது நீங்கள் உயர்கல்வித்துறையில் இருக்கின்ற பொழுது நிதி தாராளமாக அந்த கல்லூரிக்கு கிடைக்கும். அதை வச்சு தான் நான் குறிப்பிட்டேன். இன்னொன்று சொல்கிறார், ஏதோ இப்போ தான் போய் நம்ம பார்த்து அங்கங்கே இருக்கிற அறநிலைத்துறை சார்பாக திருமணம் நடத்தி வச்சுட்டு இருக்கார். இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற போது, இதையும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற போது பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு, ஏழைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களை பார்த்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து நாங்கள் காப்பி அடிக்கலை, எங்களை பார்த்து தான் நீங்கள் அந்த ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டாந்துருக்கிறீங்களே ஒழிய அதிமுக பொறுத்த வரைக்கும் அதற்கென்று திட்டங்கள் வகுக்கப்படும், அது முறையாக செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் பத்திரிக்கை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் பேசினா, எதிர்கட்சியாக இருக்கும்போது தினந்தோறும் நம்மளை பற்றி தான் பேசணும். பரவாயில்ல, பத்திரிக்கை நம்மளால தான் விற்கிது, இல்லைன்னா விற்காது போல் இருக்குது. இதில் நேற்றைய தினம் தினமலர் பத்திரிகையில் வருது, பல மாவட்டங்களில் 16ஆம் தேதி முதல் கனமழை பெய்யும், வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு. இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதி இடிமுண்டலுடன் பெய்யும். இதில் தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை. நான் தருமபுரியில் எழுச்சி சுற்றுப்பயணத்தை வச்சுருந்தேன், 17-18 வச்சுருந்தோம். இந்த பத்திரிக்கை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டோம். வானிலை கேட்கும்போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க. அதனால் நாங்கள் அந்த
தேதியில் அங்கே எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாமல் பிறகு ஒரு தேதி இந்த மாதம் 28, 29ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் என்று அறிவித்தார். உடனே இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். ஒரு பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மி அளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சு நொறுக்குனா அவரெல்லாம் கட்சியில் சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ, அவர்கள் கட்சியில் சேர்க்கு. இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத ஆட்சி. யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. எப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம். இதே திமுக கூட்டணி வச்சதில்ல. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. அப்பெல்லாம் அவர்கள் பேசல. இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது. நடைபெற்ற தேர்தலில் தோல்வியுற்றுவோம் என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்கும் கவலைப்படுவதில்லை. இன்று வரை மத்தியில் ஆளுகின்றவர் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை. நாம் கேட்பதை கொடுத்தார்கள். இல்லை என்றால் 63,000 கோடிக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் கட்டம் வருமா? எவ்வளவு திட்டம், கொஞ்சம் நஞ்சம் திட்டம் அல்ல. நடந்தாய்வாளி காவிரி 11,500 கோடி இன்றைக்கு விடுவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற காவிரி நீர் கடலிலே கலக்கின்ற வரை இரு கரையில் இருக்கின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்குவதை சுத்தப்படுத்தி அதற்காக 11,500 ரூபாய் நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் இடத்திலே கோரிக்கை வச்ச இன்னைக்கு நிறைவேற்றி அதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. பல திட்டங்கள், பல தேசிய நெடுஞ்சாலைகள் நாம் எழுதி கொடுத்ததெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிகிறது. அதே மாதிரி இந்த பத்திரிகை, எல்லா பத்திரிகைக்கும் திமுக அடிமையாகிவிட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு சில பத்திரிகை தவிர திமுக காரரை பற்றி ஏதாவது போடுறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஜாலரா போடுறாங்க. பயம். ஏன்னா வீட்டில் வந்து சாக்கடை ஊற்றிடுவாங்களே என்னமோன்னு. அண்ணா திமுக காரன் நல்லவன், எதுவும் செய்யறதில்ல, அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலான்னு போடுறாங்க. இதே தினமல பத்திரிகை ஒரு காலத்தில் மிக பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினம் தலைகளாக மாறிவிட்டது. வேண்டுமென்ற திட்டமிட்டு ஆளுகின்ற கட்சி இருக்கின்ற பொழுதும் நம்மளை வசைப்பாடினார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் நம்மை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். எதிர்க்கட்சியில் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன இருக்குது?
எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல. அவர் யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம். வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கலாம், இங்க இடம் இல்லை, உழைக்கின்றவர்களுக்கு தான் இடம். மாண்பு அம்மா தெளிவாக சொல்லிவிட்டு சென்றுக்கிறார். அற்புதமாக சட்டமன்றத்தில் பேசுறாங்க. எனக்கு பின்னால் 100 ஆண்டு காலம் அதிமுக தொடரும். சில பேர் அதிமுக அடமான வைக்க பார்க்கிறார்கள். அதிலிருந்து அதிமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும். நிற்பீங்களா? இப்பொழுதும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம். இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம். இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம், குடும்பத்துக்காக அல்ல. இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அதிமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். நான் ஒரு கிளை செயலாளர் இருந்தேன். இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு பொதுச் செயலாளர் திமுக வர முடியுமா? யாராவது பேச முடியுமா? திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து யாராவது பேச முடியுமா? ஆட்சி அதிகாரம் அதிமுக சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர், முதலமைச்சர் ஆக முடியாது. அதிமுக தான் முடியும். இது ஜனநாயகம் உள்ள கட்சி. அதே உயிரோட்டமுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டார் என்பதை மட்டும் நேரத்தில் குறிப்பிட்டு, இன்னொரு பத்திரிக்கை தினகரன் பத்திரிக்கை, அது பீட்டர் மாமான்னு ஒரு பக்கம் இருக்குது. பீட்டர் மாமா அதில் அதிமுக பற்றி போலின்னா வயிற்று வலி வந்துடும். அதிமுக பற்றி ஒரு செய்தி போடும். இங்கே இருக்கிற வட்ட செயலாளர் இப்படி, அந்த மாவட்ட செயலாளர் இப்படி, தினந்தோறும் எடுத்து புரட்டி பாருங்க. அது அதிமுக கட்சியை செய்தி வராத நாளே இல்லை. பரவாயில்ல, ஏதோ ஒரு வழியில் எங்களுக்கு விளம்பரப்படுத்துகிற, நன்றி. ஏதாவது வழியில் எங்களை விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற. ஆக இப்படி பத்திரிகையுடைய தர்மம் இன்றைக்கு இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இனியாவது பத்திரிகையாளர்கள் நடுநிலையோடு செயல்படுங்க. அப்புறம் ஊடகம் நாம் பேசுகிறது 4 நிமிஷம் தான் காட்டுவாங்க, ஆனால் ஒரு நாள் பூரா காட்டுவாங்க ஒன்றுமே இல்லாத செய்தி. அது என்னென்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 9 மணிக்கு புறப்பட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் காட்டுவாங்க. ஊடக நண்பர்களே, நல்லதை செய்கிறத காட்டுங்க. நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் மக்களை போய் சேரட்டும். யாரையும் குறை சொல்லி பேசவில்லை. ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஆதரவாக செயல்பட நான் கேட்கல, ஆனால் உண்மை செய்தியை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இன்றைக்கு மிகச் சிறப்பாக எழுச்சியாக பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அவளுக்கு துணை நின்ற அத்தனை பேருக்கும் நேரத்தில் நன்றி தெரிவித்து, 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெறச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை. நன்றி, வணக்கம்.